ராணிப்பேட்டை நத்தம்பண்ணை முதுநிலை ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏவிஎம் பாபு தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கும்மியடித்து குளவை பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அலுவலகம் முன்பு வைத்திருந்த பொங்கல் பானை முன்பு சிறப்பு தீபாராதனை காண்பித்து சூரிய வழிபாடு செய்தனர். இந்த பொங்கல் விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சில்வர் டிஃபன் பாக்ஸில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பொதுமக்கள் வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களையும், பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள், வேண்டத்தகாத எண்ணங்கள் ஆகியவற்றை தூக்கி போடும் வகையில் வீட்டின் முன்பு தீயிட்டு கொளுத்தி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேளதாளம் அடித்து பாடல்கள் பாடியவாறே வீட்டில் புதியன புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த போகி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக பனியுடன் புகைமூட்டம் அதிகமானதால் அனைத்து பகுதிகளும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறே வாகன ஓட்டிகள் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் கடும் பனிமூட்டமாக இருந்து வருகிறது. இதையடுத்து உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் காலையிலிருந்தே பனிமூட்டமாக காணப்படுகிறது. இதனால் தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரங்கள் தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியாத அளவில் பனிமூட்டம் மறைத்து காணப்படுகிறது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அண்ணா வணிக வளாகம் பூ மார்க்கெட் அமைந்துள்ளது. இந்த பூ மார்க்கெட்டிற்கு திண்டுக்கல்லை சுற்றியுள்ள கிராம விவசாயிகள் தங்களது பூக்களை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். கடந்த வாரங்களில் பூக்களின் விலை குறைவாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள், வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சராசரி நாட்களில் மல்லிகைப்பூ 200 முதல் 300 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மல்லிகைப்பூ 3500 முதல் 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் முல்லைப்பூ 2000 ரூபாய் முதலும், கனகாம்பரம் 800 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பெட்டகாபுரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காரமடை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்ட நிலையில் பொங்கல் விழாவை ஒட்டி கிராமிய கலை நிகழ்ச்சியான வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முளைப்பாரியுடன் மேடைக்கு வந்த வள்ளி கும்மியாட்ட கலைஞர்களை பொதுமக்கள் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றனர். அத்துடன் பாடல் இசைக்கு ஏற்ப நடனக்குழுவினர் ஒரே மாதிரியான அசைவுகளுடன் 300க்கும் மேற்பட்ட நடன குழுவினரின் அரங்கேற்றம் செய்ததை பொதுமக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தில்லையம்பூரில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் பாபநாசம் கிங்ஸ் லயன்ஸ் கிளப் மற்றும் அம்மாப்பேட்டை லயன்ஸ் கிளப் சார்பில் முப்பெரும் விழா நிகழ்ச்சியாக மெல்வின் ஜோன்ஸ் பிறந்தநாள் அன்னதானம் வழங்கும் நிகழ்வும், பொங்கல் விழா மற்றும் முன்னாள் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் முதியோர்களுடன் இணைந்து பொங்கலிட்டு மதிய உணவுகளை பரிமாறி அவர்களுடன் ஒன்றிணைந்து உண்டு மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஜான் போஸ்கோ என்னும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஓசூர் காவல் கோட்டத்திற்குட்பட்ட ஓசூர், மத்திகிரி, சிப்காட், சூளகிரி, பேரிகை உள்ளிட்ட 7 காவல் நிலையங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட காவல் குடும்பங்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் பாரம்பரிய உடை அணிந்து காவல்துறையினர் பங்கேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் பலரும் கலந்து கொண்ட நிலையில் போட்டியாளர்களை ஊக்குவிக்க பெண்கள் விசிலடித்து வைபானது பார்ப்போரை
ரசிக்க வைக்கும்படியாக இருந்தது. பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய எஸ்பியாக பதவியேற்றுள்ள தங்கதுரை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டியதுடன் கடந்த ஆண்டு நடந்த குற்ற சம்பவங்களை விட அடுத்த ஆண்டும் குற்றங்கள் இல்லாத பகுதியாக மாற்றிட அனைவரும் உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி மன்றத்தின் சார்பில் புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் தலைமையில் நடைபெற்றது. அப்பகுதி கிறிஸ்தவ சர்ச் பாதிரியார்கள், இஸ்லாமியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், வியாபாரிகள் என அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி விழாவை கோலாகலமாக கொண்டாடினர். இதில் முன்னாள் எம்எல்ஏ தனபால், புதுப்பட்டினம் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் இஸ்லாமிய பெண்கள் இந்து பாரம்பரிய நடனமான கும்மி ஆட்டத்தை தலைவருடன் சேர்ந்து ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.